ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வெளியே போயிட்டுருக்கோங்க. அம்மா எங்கே போகிறோம்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க. ஹாய் மை டியர் ஃபேமிலிஸ், நாங்கள் இன்றைக்கி டிவி எடுக்க போகிறோங்க. டிவி கொஞ்ச நாளாட்டு டிவி வந்து வாங்கணும்னு இதுவாகவே இருந்துச்சு. நாங்கள் அவங்க அப்பாவுக்கு வேலை கிடச்சதுக்கப்புறமாட்டு நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோமா, அங்கே ஊரில் இருக்குது டிவி. அப்போ அதை நாங்கள் எடுத்துகிட்டு வரல. சரி, அப்போ இங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோங்க. பாருங்கள், அம்மா வந்து கச்சப்பச்சான்னு என்னெல்லாமோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஒன்றுமே புரியலை. அவளுக்கு பாஷையில் அவள் பேசிகிட்டு இருந்தா. நாங்கள் இந்த போயிட்டுருக்குறோம். இந்த எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறாரு பாருங்கள், ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஹாய் சொல்கிறாங்க. அம்மு ஹாய் சொல்கிறா பாருங்க. ஹாய். நாங்கள் இனி எங்கள் கடைக்கு போய் காட்டுறோங்க. பாருங்கள் அப்டேட்டு. ஹலோ, வந்தாச்சுங்க பாருங்க. நாதன் ஏஜென்சிஸ்ங்க. தக்கலைக்கு தாங்க வந்திருக்கோம். கடைக்குள்ளே போகிறோம் பாருங்க. என்னோட பர்த்டே கிஃப்ட்டுங்க இது. எங்கள் அண்ணா வாங்கி தரது. பர்த்டே கிஃப்ட்டு அண்ணா வந்து வாங்கி தராங்க. டிவி சர்ப்ரைஸாக வாங்கிட்டாங்க. திடீர்னு கூப்பிட்டு எங்களுக்கு தெரியாதுங்க, வந்து வாங்க சொன்னாங்க. அப்புறம் வர சொன்னாங்க. எதுக்குன்னு பார்த்தா டிவி வாங்குறத கூப்பிட்டாங்க. அண்ணா வரல, கொஞ்சம் ஒர்க் இருந்தனால வெளியே கிளம்பிட்டான். போய் காமிக்கிறாங்க பாருங்கங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. உள்ளே நாங்கள் உட்காந்துருந்தோம். உட்காந்து என்ன இதெல்லாம் இருக்குதுன்னு கேட்டுட்டு இருந்தோம். அம்மும் அதுக்கப்புறமாட்டு எல்லாம் பார்த்துட்டு இருந்தா. நாங்கள் 2 பேரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மு பாருங்க, அவங்க அப்பா கூட ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. அவங்க அப்பா கூட எப்படி விளையாடிட்டு இருக்கான்னு பாருங்கங்க. வாஷிங் மிஷின், டிவி இது எல்லாமே இருக்குது பாருங்கள். இஞ்சி வயசாட்டு இது பண்ணி அடுக்கி வச்சுருந்தாங்கங்க பாருங்க. டாப்பில் இருக்கிறது ஆண்ட்ராய்டும், கீழே இருக்கிறது நம்ம செட்டாப் பாக்ஸ் மட்டும். ஒரே குஷி தான். அங்கே பாருங்கள் விளையாடிட்டு இருக்கா பாருங்க. அவங்க அப்பா கூட பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பா வந்திருந்தாங்க எங்கள் கூட. அப்பாவுக்கு வந்து ரொம்ப க்ளோஸுங்க இந்த நாதன் ஏஜென்சிஸ் ஓனரு. அதனால அப்பா வந்திருந்தாங்க கூட. என்ன எடுக்கனால இங்கே தாங்க வருவோம் நாங்கள். அதுக்கப்புறமாட்டு டிவி நாங்கள் பார்க்க வந்துட்டோம். கீழே காமிக்கிறாங்கல்ல, அது வந்து சாதாங்க. ஆண்ட்ராய்டு வந்து மேலே இருக்கு. நாங்கள் ஆண்ட்ராய்டு தான். எங்களுக்கு ஒரு எப்பவுமே ஒரு லக்குங்க. எது எடுத்தாலும் நாங்கள் இண்டெக்ஸ் தாங்க இது பண்ணுவோம். நாங்கள் போய் இது பண்ணாலே எல்லாமே இண்டெக்ஸ் கம்பெனிலேயே அப்படியே ஒத்து போவோம். வாஷிங் மிஷின் இண்டெக்ஸ், அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு டிவி வாங்கிக்கணும், அதுவும் இண்டெக்ஸு. ஏர் கூலர் அதுவும் இண்டெக்ஸ். எல்லாமே இண்டெக்ஸ் தான் எடுக்கணுங்க. அது என்னவோங்க தெரியல. இண்டெக்ஸுக்கு எங்களுக்கும் ஒரு நல்ல பொருத்தம் நினைக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட் இருக்க டிவி தாங்க நாங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம், பார்த்துட்டு இருந்தோம். பாருங்கள், சொல்லி தந்துட்டு இருந்தாங்க எந்தெந்த டிவி எந்தெந்த இதில் இருக்கும். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின். வாஷிங் மிஷின் போன வாரம் தாங்க அம்மா வீட்டுக்கு எடுத்தாங்க. ஃபுல் ஆட்டோமேட்டிக்கு. எதுனாலுமே இங்கே தாங்க நாங்கள் வந்து எடுப்போம். பாருங்க, நல்லா இருக்கும். இங்கே எடுக்கிற திங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. நாதன் ஏஜென்சிஸுங்க தக்கலையில் இருக்குது. தக்கலை பஸ் ஸ்டாண்டு ஆப்போசிட்லேயே இருக்குது. பழைய பஸ் ஸ்டாண்டுங்க. புதிய பஸ் ஸ்டாண்ட் இல்லை, பழைய பஸ் ஸ்டாண்டில் எடுக்க போயிருங்க. கோயில் பாருங்க, ஒரே குஷி தாங்க கோயிலுக்கு. டிவி எடுக்க போயிருக்காங்க. இனி எங்களுக்கு கொஞ்சம் ஃபோனுக்கு அந்த டிவி தாங்க நாங்கள் எடுக்க போகிறோம். அதே மாதிரி மாடல் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு டிவி எடுக்க போயிருக்காங்க. ஜாலியாக இருந்துச்சு. பாருங்கங்க, இந்த டிவி தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். இண்டெக்ஸ் கம்பெனிங்க. நல்லா இருந்துச்சு பாருங்க. அடுத்த இஞ்சி வந்து ரொம்ப பெருசுங்க. நம்ம ரொம்ப பெருசு வேண்டாம், இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு வச்சு அதுவே எடுத்துட்டோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.